word anta bhagyam jananam. அந்த பாக்கியம் ஜனானம். அடடா, இந்த மக்கள் என்ன பாக்கியம் செஞ்சிருக்கா, அதான் அதோட அர்த்தம். அடடா, என்னே இந்த மக்களின் பாக்கியம். நமக்கு தான் சொல்றாரு. இங்க இருக்கிற அந்த கலியுகத்துல இப்போ இருக்கிறவா என்ன பாக்கியம் பண்ணிருக்கணும் உன்னை பாக்குறதுக்கு அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறார். உண்மையாவே அவன் நினைச்சாதான் அவனை நெருங்கி வர்றதுக்கோ, அவனை கையில வச்சுட்டு இருந்த இந்த புக்கை யாராவது சொல்லி தருவா. அது மாதிரி எப்ப அவன் நினைக்கிறானோ அப்பதான் அவன் அவனோட இப்ப எல்லாரும் நம்ம எல்லாரும் we have come into his fold. அவன் நம்மள அப்படியே அவனோட இதுக்குள்ள அழைச்சுட்டான். அதனாலதான் நம்ம இதை தொட்டிருக்கோம். இன்னைக்கு அவனை பத்தி நம்ம கேட்க போறோம், படிக்க போறோம், எல்லாமே அவனை அனுபவிக்க போறோம். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். உண்மையாவே பாக்கியம் தான் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நிச்சயம். அதுதான். சோ இத கதையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த க்ஷேத்திரத்தோட மகிமைய சொல்லிட்டு அதுக்கப்புறமா அதை எழுதின இந்த நாராயணியம் எழுதின நாராயண பட்டத்திரியோட கதை நிறைய பேருக்கு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவாளுக்காக நான் ஒரு தடவை சொல்றேன். ஓகே. சோ இந்த கதை இட் டேட்ஸ் பேக் டு ஸ்வயம்புவ மன்வந்தரா. ஸ்வயம்புவ மனு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கிருத்தயுகம் எல்லாம் சிருஷ்டி ஆரம்பிச்சப்போ, அப்போ பிரம்மாட்டேந்து வந்து முதல் மனு வந்து ஸ்வயம்புவ மனு. அவருடைய மன்வந்தரம்ங்கிறது அவருக்கு கீழே அவர் இருக்கும்போது, அவர் ஆட்சி பண்ணும்போது அவருக்கு அதுக்கப்புறம் வந்த அந்த ஒரு ஹோல் 71 அந்த டிவைன் அந்த இது அந்த ஒரு கல்பத்தை 14 பிரிக்கும் போது அந்த ஒரு பார்ட், முதல் பார்ட், அந்த டயத்துல சுத்தாப்பா அல்லது சுத்தபஸ் அப்படிங்கிற ஒரு ராஜா, அவருடைய மனைவி பிரிஸ்னி அப்படின்னு, இவா 2 பேரும். ஓகே தானே? என்னோட வாய்ஸ் எல்லாருக்கும் ஆடிபிளா இருக்கு இல்லையா? ஓகே. எல்லாருக்கும் புரியறதுன்னு சொல்லுங்க. என்ன ஏதாவது புரியல நடுவுலனாலும் எகெயின் கேளுங்க, சொல்றேன். பிரிஸ்னி அப்படின்னா அவளும், சுதபஸ் அல்லது சுதாப்பா அப்படிங்கிற அந்த ராஜாவும் பிரம்மா வந்து பூஜை பண்ணின ஒரு விக்கிரகத்தை அவர்கிட்ட இருந்து வாங்கிக்கிறார். அந்த ஒரு விக்கிரகத்தை வச்சுட்டு 12,000 திவ்ய வருஷங்கள், 12,000 டிவைன் இயர்ஸ். டிவைன் இயர்ஸ் இஸ் கால்குலேஷன் டிஃபரெண்ட், நம்ம பின்னாடி பார்ப்போம். நம்மளோடத விட அது இன்டூ 1000 அவ்வளவு இது. அப்படியான இன்டூ 360, ஆக்சுவலி நம்மளோடது இன்டூ 360 போட்டா அந்த 12,000 இன்டூ 360 போடணும், அப்பதான் நம்ம கணக்குக்கு வரும். சோ அப்ப அந்த 12,000 திவ்ய வருஷங்கள் தபஸ் பண்றா. இந்த விக்கிரகம், பிரம்மா பூஜை பண்ண விக்கிரகத்தை வாங்கி வச்சுட்டு அவர் அந்த விக்கிரகத்துக்கு பூஜை பண்ணிட்டு தபஸ் பண்றா. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா அவ பண்றா. எதுக்கு பண்றா? யாரோ ஒருத்தர் ஆன்ல இருக்கேள், மியூட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அந்த குழந்தை ஒரு நல்ல குழந்தை பிறக்கணும் அப்படின்னு ஒரு வேண்டுதலுக்காக தபஸ் பண்றா. பகவான் வந்து இவ்வளவு வருஷம் பண்ணோன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு அவ முன்னாடி காட்சி கொடுக்கிறார். காட்சி கொடுத்தோன்னே என்ன வரம் வேணும் கேளுங்கோ அப்படின்னு சொன்னோன்னு சொல்றா. அவர் பகவானை பார்த்த சந்தோஷத்துல, உங்களை மாதிரியே ஒரு பையன் வேணும், உங்களை மாதிரியே ஒரு குழந்தை வேணும், உங்களை மாதிரியே ஒரு குழந்தை வேணும் 3 தடவை சொல்றா. உங்களை மாதிரியே ஒரு குழந்தை வேணும்னு 3 தடவை சொல்றா. இப்ப பகவான் சொல்றார், என்ன மாதிரியேனா எனக்கு ஈக்குவலா வேற யாரும் இல்ல, நான் தான் அதனால வந்து பிறக்கணும். நீ என்ன மாதிரியேன்னு நீங்க கேட்டுட்டே இல்லையா? சோ நானே வந்து பிறக்கிறேன். அது மட்டும் இல்ல, என்ன மாதிரியே வேணும்னு 3 தடவை கேட்டேன் இல்லையா? அதுக்காக 3 ஜென்மத்துல உங்களுக்கு பையனா வந்து பிறக்கிறேன். அதுதான் நம்மளோட பிரார்த்தனை. ஒன்னொன்னையும் அவன் கேக்குறான், அதை செவி சாய்க்கிறான். நமக்கு தான் புரியறது இல்ல. சொல்லும் போது அந்த சின்ன வார்த்தையை கூட எடுத்துண்டு நீ 3 தடவை சொல்லிட்ட, அதுக்காக உன்னோட வயசுல நான் 3 ஜென்மத்துல வந்து பிறக்கிறேன்னு என்ன ஒரு காருண்யம் இருக்கணும். அப்படியாக இவா 2 பேருக்கும் பிரிஸ்னி கர்ப்பன் அப்படிங்கிற பேர்ல பகவான் முதல்ல பிறக்கிறார். அவரை பத்தின டீடைல்ஸ் பெருசா கிடைக்கல. அந்த அடுத்த அவதாரம் இவா திருப்பி அடுத்தது யாரா பிறக்கிறா தெரியுமா? கஷ்யப்பரும் அதித்தியுமா பிறக்கிறா. அடுத்த யுகத்துல கஷ்யப்பரும் அதித்தியுமா பிறக்கிறா. அப்ப வந்து அதே விக்கிரகம், இந்த விக்கிரகம் எதை வச்சு இவ சுத்தாப்பாவும் பிரஸ்னியும் பூஜை பண்ணாலோ அந்த விக்கிரகம் அவா கிட்ட போறது. யார்கிட்ட போறது? கஷ்யப்பருக்கும் அதித்திக்கும் போறது. அதித்தி அப்போ தேவர்கள் எல்லாம் பலி சக்கரவர்த்திக்கு பயந்துட்டு போய் ஒளிஞ்சுட்டு இருக்கா. பலி சக்கரவர்த்தி எல்லா உலகத்தையும் தன் கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டார்.
அவரை ஜெயிக்க முடியல, அவரை எதிர்த்து நிக்க முடியல. அப்போ அதித்திக்கு தன்னுடைய குழந்தைகள், ஆதித்யர்கள் தேவர்கள் என்று சொல்லக்கூடிய தன்னோட குழந்தை கஷ்டப்படுறாளே, எங்கேயோ மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காளே அப்படின்னு அவ ஹஸ்பண்ட் கிட்ட போயிட்டு கஷ்யப்பட்ட கேக்குறா. இவ இவ அவ கஷ்டப்படுறாளே, நான் வந்து என்ன செய்யணும், அதுக்கு அவளை எப்படி நான் காப்பாத்துறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு பயோவிரதம் அப்படிங்கிற ஒரு விரதத்தை அனுஷ்டானம் பண்ணு, மகாவிஷ்ணுவை நினைச்சிட்டு அந்த விரதத்தை எடுத்துக்கோ. அது வெறும் பால் மட்டும் சாப்பிட்டுட்டு 12 நாளைக்கு அப்படி பண்ணக்கூடியது. அதுல அந்த மெத்தட்ஸ் நிறைய இருக்கு. ஜஸ்ட் ஒரு சிம்பிள் இது சொல்றேன். அப்படியாக அவ 12 நாள் இருக்கும் பொழுது அவளுக்கு காட்சி கொடுத்து, நான் உன் வயத்துல வந்து பிறப்பேன்னு சொல்லி பகவான் மறைய, அவ வயத்துல உபேந்திரன், இந்திரனுடைய சகோதரன் உபேந்திரன் என்ற வாமனன்னா குள்ளமா இருக்கிறோம், அப்படியாக 2வது அவதாரம் பகவான் எடுக்கிறார். இதே சுதாப்பாவும் பிருஷ்ணியும் தான் கஷ்யபரும் அதித்தியுமாய் பிறக்க, அதே விக்கிரகத்தை அவ பூஜை பண்ண அவா கிட்ட வாமனரா வந்து பிறக்கிறார். அடுத்தது துவாபர யுகத்துக்கு அப்படியே வரும். துவாபர யுகத்துல வசுதேவரும் தேவகியும் இதே விக்கிரகத்தை வச்சு பூஜை பண்றாங்க. அப்போ அந்த தௌமியர் அப்படிங்கிற ரிஷி அவள்கிட்ட அந்த விக்கிரகத்தை ஒப்படைக்கிறார். அந்த விக்கிரகத்தை வச்சு இவா 2 பேரும் பூஜை பண்ணும்போது இந்த துவாபர யுகத்துல அவளுடைய குழந்தையா கிருஷ்ணனா வாசுதேவனா அவளுக்கு வந்து பிறக்கிறார் பகவான். சோ தன்னுடைய ப்ராமிஸ ஒரு அவதாரம் நீ சொன்ன ப்ராமிஸ, நான் கொடுத்த ப்ராமிஸ நான் நிறைவேற்றிட்டேன்னு அவளுக்கு ரிமைண்ட் பண்ணிட்டு, அவள் ஞாபகப்படுத்திட்டு அப்புறம் நார்மலான ஒரு குழந்தை ரூபமா அவர் தன்னை மாத்திக்கிறார். அப்படியான வாமனனா பிறக்கும் போதும் 4 கைகளோடு சங்கு சக்கர கதா பத்மத்தோட பிறக்கிறார். அத்தனை அலங்காரங்களோடையும் குழந்தையா. அதே மாதிரிதான் தேவகிக்கு அந்த காராகிரகத்துல சங்கு சக்கர கதா பத்மத்தோட மகாவிஷ்ணுவே ஒரு குட்டியா குழந்தையா அந்த ஸ்வரூபத்துல பிறந்துட்டு, நான் இதனாலதான் இது 3வது உங்களுடைய பிறப்பு, நான் கொடுத்த ப்ராமிஸ்க்கு 3வது அவதாரம் உங்க குழந்தையா நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் கண்ணா எனக்கு பயமா இருக்கு, என் குழந்தை நீ எனக்கு ஒரு நார்மல் குழந்தை மாதிரி மாறிடே, நீ இந்த ரூபத்துல வேண்டாமே அப்படின்னு அம்மா கேட்டோன்னு குழந்தை கண்ணனா அந்த நம்ம கண்ணகடேன்னு கருநீல வண்ணனா அழகா அப்படி மாறிடுறார் குழந்தையாக. அப்படியாக இந்த 3. இப்போ இந்த விக்கிரகம் இருக்கு பாருங்க, தேவகி வசுதேவர் கிட்ட இருந்தது இல்லையா, அது மதுரால இருந்து துவாரகா வரைக்கும் போறது. துவாரகாவை கிருஷ்ணர் ஆட்சி பண்ணும்பொழுது அங்கே அவ அந்த விக்கிரகத்தை வச்சு அங்க கோவில் கட்டி கிருஷ்ணரே பூஜை பண்றார். இதே விக்கிரகத்தை, அந்த விக்கிரகம் மகாவிஷ்ணுவோட விக்கிரகம், மகாவிஷ்ணுவோட ரூபம் தான் அது, சங்கு சக்கர கதா பத்மத்தோட. அத கிருஷ்ணரே துவாரகையில பூஜை பண்ணிட்டு இருக்க. துவாரகை அழியறது, தண்ணி கடல்ல அப்படியே முழுக போறது, எல்லாம் துவாபர யுகம் கம்ஸ் டு அன் எண்ட். கலியுகம் ஆரம்பிக்க போறது, துவாபர யுகம் முடியும் போது எல்லாமே கிருஷ்ணர் சொல்றாரு. உத்தவரை கூப்பிட்டு, அவருடைய பரம பக்தரான உத்தவர்கிட்ட கூப்பிட்டு சொல்றார், நான் இங்க இருந்து போயிடுவேன் வைகுண்டத்துக்கு போன அப்புறம் இந்த துவாரக தண்ணியில முழுகின அப்புறமா இந்த விக்கிரகம் உன்னை தேடி வரும், தண்ணியில மிதந்து வரும், இத சரியான இடத்துல ஸ்தாபிதம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் வைகுண்டம் ஏகிடுற. அதுக்கப்புறமா உத்தவர் கையில அந்த விக்கிரகம் கிடைக்க, அப்போ குரு தேவலோக குருவான தேவர்களின் குருவான ப்ரஹஸ்பதியும் வாயு பகவானும் அவ 2 பேரோட துணையோட அப்படியே தேடிட்டு வரா, எங்க வைக்கலாம் இந்த விக்கிரகத்தை, எங்க பிரதிஷ்டை பண்ணலாம், அதுக்கு சரியான இடம் எது அப்படின்னு. இந்த இடம் வரும்போது இவ வர்ற இடம் கேரளால இப்ப குருவாயூர் எங்க சுவாமி அவன் இருக்கானோ அவன் தான், அந்த விக்கிரகம் தான் அங்க வரா. ஆனா அது ஏன் அந்த இடத்துக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் தெரியுமா? கிருத்த யுகத்திலேயே பிரச்சேதஸ் அப்படின்னு சொல்லி 10 பேர் அவ, பிரச்சேதஸ் அப்படின்னு ஒரு 10 பேர் குழந்தை, 10 பேருக்கும் ஒரே பேர் தான் பிரச்சேதஸ் அப்படின்னு. பிராச்சீன பர்ஹி அப்படிங்கிற ஒரு ராஜாவுடைய குழந்தைகள். அவ்வளோ யாகம் பண்ணி அந்த குழந்தைகள் அப்படி ஒரு அற்புதமா 10 குழந்தைகள் பிறக்கிறது. அவ வந்து தபஸ் பண்ண, நம்ம எங்க போலாம், எங்க நல்ல இடமா நமக்கு தபஸ் பண்ண இருக்கும்னு தேடிண்டே வரும்போது சிவபெருமான் இங்க இருக்கார், இந்த தீர்த்தத்துல இருக்கார். இந்த தீர்த்தம் பேரு அது அங்க அப்ப ருத்ர தீர்த்தம்னு அதுக்கு பேரு.
அந்த தீர்த்தத்துல அவர் இருந்துட்டு அவர் சொல்ற சிவபெருமான் பரம விஷ்ணு பக்தன், விஷ்ணு பரம சிவ பக்தன். அதுதான் அவளுக்குள்ள அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். சோ சிவபெருமான் தன்னுடைய பக்தர்களா, விஷ்ணுவோட பக்தர்களான அந்த பிரச்சேதஸ பார்த்துட்டு வெயிட் பண்ணிட்டு அங்க நிக்கும் போது அவ வந்தோன்னு அவளுக்கு ருத்ர கீதம் அப்படின்னு சொல்லி பகவான் விஷ்ணு மேல ஒரு ஸ்துதி அத சொல்லி கொடுக்கிறார். பகவான் விஷ்ணுவோடைய மகிமைகளை அப்படி சொல்லக்கூடியதான அந்த ஸ்துதியை அவளுக்கு போதிக்கிறார் சிவபெருமான். போதிச்சுட்டு மறைஞ்சு போயிடுறார். அப்போ அந்த இடத்துல இந்த நாராயண சரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ருத்ர தீர்த்தம்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல அந்த நீர்ல தண்ணிக்குள்ள நின்னுண்டு 10,000 வருஷங்கள் பிரச்சேதஸ்லாம் அவ தபஸ் பண்றான். பகவானுடைய காட்சி கிடைக்கிறதுக்கு முன்னாடி 10,000 வருஷங்கள் அங்க தபஸ் பண்ண இடம். சோ அப்படியான இது முன்னாடி அந்த யுகத்திலேருந்தே இந்த இடத்துக்கு அவ்வளவு மகிமை இருக்கிறதுனால திரும்பவும் அங்க சிவபெருமானும் பார்வதியும் அங்க இருந்துட்டு இருக்கா. இவ எடுத்துன்னு வரும்போது இதுதான் அற்புதமான இடம். இதுக்கு ஏன்னா பூர்வ கதை இது. 10,000 வருஷம் பிரச்சேதஸ் அப்படிங்கிற அந்த 10 பேர் தபஸ் பண்ண இடம் இது. சோ இங்க நீங்க அவ அந்த விக்கிரகத்தை ஸ்தாபிதம் பண்ணுங்கோன்னு சொல்லிட்டு அவ நகர்ந்து போறா அங்கேருந்து அந்த இடத்தை. அதுதான் குருவாயூர். இன்னைக்கு இருக்கிற குருவாயூர், குரு வாயு இவர் இருவரால் ஸ்தாபிதம் பண்ணப்பட்ட அவன் குருவாயூர் அப்பன். சோ குரு வாயு ஊர், குரு பவனபுரம். சான்ஸ்கிரிட்ல குரு பவனபுரம், பவன என்றால் காற்று. சோ குரு பவனபுரம், அவர் குரு பவனபுராதீஷா, குரு பவனபுராதீஷா, வாத்தால ஏஷா என்று பல நாமங்கள்ல அவர் சம்ஸ்கிருதத்தை சொல்லுவோம். அந்த குருவாயூரப்பன் இப்போ இருக்கிற இடம். அங்க இவ அந்த இடத்துல அவளை பகவானை இருக்க சொல்லிட்டு பக்கத்துல மம்மியூர் அப்படிங்கிற அம்பாபுரத்துல சிவபெருமானும் பார்வதியும் அங்க கோவில் கொண்டு இருக்கான். சோ இதுக்கான அந்த விக்கிரகம் பிரம்மா பூஜை பண்ணி, சுதாபா பிரஸ்னி பூஜை பண்ணி, கஷ்யபர் அதிதி பூஜை பண்ணி, வசுதேவர் தேவகி பூஜை பண்ணி, கிருஷ்ணர் பூஜை பண்ணி, அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த இடத்துல அந்த குருவாயூர்ங்கிற அங்கே வந்து அவன் நமக்காக காட்சி கொடுக்கறதுக்காக எத்தனை கிருத்தயுகத்திலேருந்து வரான். இன்னைக்கு நேத்திக்கு இல்ல, கிருத்தயுகத்திலேருந்து வரான். அந்த விக்கிரகம் நம்மள பிளஸ் பண்றதுக்காக அப்பேலேருந்து அவ்வளவு பேர் பூஜை பண்ணா. அப்ப என்ன ஒரு மகிமை. 5000 வருஷங்களா அந்த இடத்துல இருக்கான். குருவாயூர்ங்கிற இடத்துலயே கலியுகம் ஆரம்பிச்சதுல இருந்து அவன் அங்கதான் இருக்கான். சோ அது மட்டும் இல்ல, ஏன் அவனுக்கு வியாதிகளை தீர்க்கக்கூடியவன்கிற ஒரு மகிமை வந்தது அப்படின்னா, ஜனமேஜயன் பரீட்சித்தோட மகன், அவன் வந்து இந்த சர்ப்பங்களை அழிக்கிறதுக்கான யாகம் பண்ணதுனால அவன் உடல்ல ஒரு விதமான தோல் நோய் ஏற்பட, அப்போ அவன் இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்துதான் தன்னுடைய நோய் தீர பெற்றான் என்று கலியுகத்தோட ஆரம்பத்திலேந்து இவன் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்திண்டே இருக்கான் அந்த குருவாயூரப்பன். ஓகே, இங்க அப்படியே அந்த கதை இருக்கட்டும். இப்போ நம்ம நாராயண பட்டத்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாராயணியத்தை எழுதின அவரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு வருவோம். 1560 வருஷம் 1560 அப்போ பரதபுழா அப்படிங்கிற கேரளால பரதபுழா அப்படிங்கிற அந்த ஆறு, அதுக்கு பக்கத்துல திருநாவாய் அப்படிங்கிற கோவிலேருந்து ஒரு கொஞ்சம் தூரத்துல இருக்கக்கூடிய மேல்பத்தூர் இல்லம் அப்படிங்கிற அந்த இடத்தில், அந்த வீட்டில் மாத்ருதத்தன் அவ அப்பா வந்து மாத்ருதத்தன் அப்படின்னு பேரு. அந்த அப்பாவுக்கு மகனாக, இவருக்கு ஒரு அண்ணா தம்பி எல்லாம் இருக்கா. ரொம்ப டீட்டெயில்டு எனக்கு தெரியல, ஓரளவுக்கு அண்ணா ஒருத்தர் இருக்கார், தம்பி ஒருத்தர் இருக்காருன்னு நினைக்கிறேன். சோ அந்த இடத்துல அவர் பிறக்கிறார், நாராயண பட்டத்ரி. சரியான வயசுல அவருக்கு உபநயனம் ஆக்கி பண்ணி வச்சு, அவ அப்பாவே அவ்வளவு வேதங்கள் சாஸ்திரங்கள் எல்லாம் படிச்சவர். அவர் அத்தனை சாஸ்திரம் அவரே சொல்லி கொடுக்கிறார் குழந்தை பையனுக்கு. அவ அண்ணா அவர் சொல்லி கொடுக்கிறார் கூட தர்க்க சாஸ்திரம் இதெல்லாம். அதுக்கப்புறம் மாதவா நோடிக்கன் அப்படிங்கிற குருட்ட ட்ரைனிங் ஆறுது, இவருக்கு எல்லா சிக்ஷனம் ஆறுது. வேதங்கள் சாஸ்திரங்கள் மீமாம்சைகள் உபனிஷத்துகள் அவ்வளவு படிச்சுடுறார், எல்லாம் படிச்சுடுறார். 18 வயசுல ஒரு இடம் திருக்கண்டியூர் அப்படின்னு கேரளால ஒரு இடம், அங்க
இருக்கக்கூடிய அச்சுத பிஷரோட்டி அப்படிங்கிற ஒருத்தர். அவர் அவரும் வேதிக் ஸ்காலர், அஸ்ட்ராலஜர், பாணினியோட கிராமர், அந்த அந்த பாணினியோட அந்த வியாக்கரணத்துல ரொம்ப பெரிய எக்ஸ்பர்ட். அப்படியான ஒரு பெரிய ஒரு அவர் ஒரு மெயினா ஹி இஸ் நோன் டு பி அன் அஸ்ட்ராலஜர். பட் இவ்வளவு அவர் திறமைகள் கொண்டவர். அவருடைய உறவுக்கார பெண்ணை நாராயண பட்டத்திரி கல்யாணம் பண்ணிக்கிறார். இவர் பேர் மேல்பத்தூர் நாராயண பட்டத்திரி அப்படின்னு. சோ இவர் கல்யாணம் பண்ணிக்கிறார். கல்யாணம் பண்ற வரைக்கும் அவ்வளவு படிச்சவர். கல்யாணம் பண்ணினதுக்கு அப்புறம் பெண் மோகத்துல அப்படியே மாறி போயிடுறார். அந்த எல்லார் கதைகள்லயும் நம்ம எத்தனையோ மகான்களோட கதைகள்ல அவளோட பூர்வம் பார்க்கும்போது அப்படி இருந்து அவ மாத்துறது அந்த மாதிரி வரும். ஏதோ ஒரு சேஞ்ச் வரும், ஒரு இடம் வரும். அந்த நேரத்துல அவளுடைய மனசு மாறி அவ பக்தியில அப்படியே அதுல வந்துருவா. துளசிதாசர் அப்படிதான், லீலா சுக்கர் அப்படிதான், அந்த மாதிரி நிறைய கதைகள். சோ அப்போ அவ அப்படியே இருந்துட்டு இருக்க. அந்த திருக்கண்டியூர் அச்சுத பிஷரோட்டி அப்படிங்கிறவருக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இந்த பையன் இவ்வளவு படிச்சிருக்கா, இவ்வளவு சாஸ்திரங்கள் தெரிஞ்சுட்டு இருக்கான்னு பண்ணி கொடுத்தோமே, இவன் என்ன இப்படி இருக்கான், டெய்லி லேட்டா தூங்கி எழுந்துக்கிறது, எதுவுமே நித்திய அனுசந்தானம் எதுவுமே பண்ணாம, சுவாமிக்கு பூஜை புனஸ்காரம் பண்ணாம, டெய்லி ஒழுங்கா குளிக்கிறது கூட டயத்துக்கு குளிக்காம என்னவோ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கார் இந்த நாராயண பட்டத்திரி. ஓகேவா? அப்போ இவருக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு மனசுக்கு. ஒரு நாள் என்ன பண்ற, அப்படியே கொஞ்சம் அப்படியே ஓடுறது. ஒரு நாள் ரொம்ப லேட்டா எழுந்து வர்றார். அப்போ அந்த அச்சுத பிஷரோட்டிங்கிறவர் தன்னுடைய சிஷ்யர்களுக்கு எல்லாம் பாடம் நடத்தின்னு இருக்காரு உட்கார்ந்து. இவருக்கு ஒரு தயக்கமா என்ன பண்றார், குறுக்க அவ்வளவு பேர் உட்கார்ந்துருக்கா அந்த ஹால்ல, இவர் நடத்தின்னு இருக்கார். இப்ப போகணும் தாண்டி, குதிச்சு 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 தாண்டி அப்படி போறார். குறுக்க கோவம் வந்துருது. இவ்வளவு நாள் பொறுமையா இருந்த அச்சுத பிஷரோட்டிக்கு கோவம் வந்துருது. சொல்ற, எவ்வளவு சாஸ்திரம் படிச்சு என்ன ஒண்ணு உபநயனம் ஆயிருக்கு, வேதம் கத்துன்னு இருக்க, இத்தனை கத்துன்னு இருக்க, இப்படிப்பட்ட ஒரு இவ்வளவு கத்துண்ட ஒரு வாழ்க்கைய இந்த மாதிரி வேஸ்ட் பண்றியே, உனக்கு அவமானமா இல்லையா, வெக்கமா இல்லையா அப்படின்னு ஒரு வார்த்தையை கோபமா கேக்குறாரு. எந்த வார்த்தை எப்போ யாருக்கு எப்போ தைக்கும்னு தெரியாது. அந்த ஒரு வார்த்தை அவரோட வாழ்க்கையில அப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறது. அவர் தன்னுடைய தப்ப ரியலைஸ் பண்ணி அந்த நிமிஷத்துல இருந்து அச்சுத பிஷரோட்டிய குருவா ஏத்துண்டு அவருடைய பரம சிஷ்யரா அவர்கிட்ட பாணினி வியாக்கரணம் என்ன, அலங்கார சாஸ்திரம் என்ன, அஸ்ட்ராலஜி, ஜாத்தகம் பாக்குறது, அது எல்லாம் கத்துக்கிறார் அவர்கிட்ட. அவ்வளவும் கத்துக்கிறார். அப்ப என்ன ஆச்சு, நாள் ஆக ஆக குருவுக்கு சிஷ்யன் மேல அவ்வளோ பிரியம், சிஷ்யனுக்கு குரு மேல அவ்வளவு அபிமானம். அப்படியாக அவ ரெண்டு பேருக்குள்ள ஒரு பாண்டிங் அப்படி போயிட்டு இருக்கு. அவ்வளவு படிக்கிறார், அவ்வளவு எழுதுறார். எவ்வளவு எக்ஸ்பர்ட் நாராயண பட்டத்திரி அப்படின்னா அவரோட நீங்க இதுல படிக்கும் போதே தெரிஞ்சுக்கலாம். இந்த நாராயணியம் படிக்கும் போதே என்ன ஒரு இடத்துலயும் அவர் எக்ஸிபிட் பண்ற அந்த எக்ஸலன்ஸ் இருக்கு பாருங்க. அவரோட லாங்குவேஜ் மாஸ்டரி ஓவர் தட் சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ் அமேசிங்கா இருக்கும். நம்மளால சின்னதா, ஏன்னா நான் பெரிய இது கிடையாதுங்கிறதுனால நம்மளால அதோட அர்த்தத்தை புரிஞ்சுன்னு ரசிக்கும் போதே நம்மளால அவ்வளவு ரசிக்க முடியும். இன்னும் அதுல ஆழ்ந்து அந்த சம்ஸ்கிருத ஞானம் ரொம்ப இருந்து அது ஆழ்ந்து போனோம்னா பிரமிப்பு தான் அவர் மேல இருக்க 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 ஜாஸ்தியாகும். ஏன்னா என்ன பிரேசஸ் அங்கங்க அவர் போடுறது, ஒன்னொன்னுலயும் அவர் இப்ப ஸ்லேடை யூஸ் பண்றது, தமிழ்ல எத்தனையோ நம்ம அதுக்கு ஈக்குவலான தமிழ் இதுல இருந்து பார்த்தேன்னா அத்தனை விதமான சிமிலிஸ் யூஸ் பண்றது, ஓமைகள், அவர் சொல்லக்கூடிய ஓமைகள் அவ்வளவு அழகா இருக்கும். அப்படியாக ஒரு ஒரு எக்ஸாம்பிள் என்ன எடுத்தா, சூர்பனகா அந்த அவ சக்கியார் கூத்துன்னு சொல்லி கேரளால இந்த நம்ம மோகினி ஆட்டம் இந்த இதெல்லாம் பண்ற மாதிரி இந்த சக்கியார் கூத்துங்கிற ஒரு அதை பெர்ஃபார்ம் பண்ணும்போது சூர்பனகா மூக்க அந்த அறுத்துடுறான் லக்ஷ்மணன். அந்த காட்சி எழுதணும் அவர். அதுல நேசல் சவுண்டே வராம அந்த ஸ்லோகங்கள் எழுதியிருக்காராம். பாத்துக்கோங்களேன். அதாவது நேசல் சவுண்ட் வரக்கூடாதுன்னா அந்த மாதிரி எதுவுமே வரக்கூடாது. அது எல்லாமே மூக்கால சொல்றோம் இல்லையா, அந்த அது எல்லாம் வராம எழுத அது
அப்படி என்ன ஒரு நாலேஜ் இருக்கணும், இதுல என்ன ஒரு மாஸ்டரி இருக்கணும், அப்படிப்பட்டவர் நாராயண பட்டத்திரி. சோ குருவுக்கு அவர் ரொம்ப பிரியமானவரா இருந்ததுல ஆச்சரியம் இல்லை. இப்படியாக காலம் போயிட்டே இருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு திடீர்னு என்ன ஆயிடுத்து, அச்சுத பிஷரொட்டிக்கு பக்கவாதம், பாராலிசிஸ் வருது. அப்படி அவருக்கு ஆக்சுவலி பார்த்தோம்னா அவருக்கு ஆயுர்வேதமும் தெரியும். யாருக்கு? ஜாதகமும் பார்க்க தெரியும், ஆயுர்வேதமும் தெரியும் அச்சுத பிஷரொட்டிக்கு. சோ அப்ப அவர் என்ன பண்றார், அவரே ஆயுர்வேதத்துல தனக்கான இத என்னென்ன சிகிச்சா முறைகளை பண்ணி தன்னை சொஸ்தம் பண்ணிக்க ட்ரை பண்றார். ஆனா எதுவுமே கேட்கல அவருக்கு. அப்போ ஏன் நமக்கு இந்த வந்த உடல்நிலை சரியாகல இவ்வளவு பண்ணியும் அப்படின்னு அவர் தன்னுடைய ஜாதகத்தை எடுத்து பாக்குறாரு. அப்போ ஆராய்ஞ்சு பார்க்கும்பொழுது தன்னுடைய கர்மா, சோ அந்த கர்மானால இந்த உடல் இப்படி ஒரு நிலை நமக்கு வந்திருக்கு. அப்ப இதுல இருந்து பிராயசியத்தை, இதுக்கு என்ன, எப்படி இதுல இருந்து மீண்டு வருது அப்படின்னு யோசிக்கும் பொழுது கர்ம விபாக தானம் அப்படின்னு ஒண்ணு. அதாவது தன்னுடைய கர்மாவை வேற ஒருத்தருக்கு, கம்பீட்டன்டான ஒருத்தருக்கு, அதை ஏத்துக்க கூடிய ஒரு, அதற்கு தனக்கு அந்த ஒரு அவருக்கு சரிநிகரா இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு அதை டிரான்ஸ்பர் பண்ணினா இவர் இதுல இருந்து ஸ்வஸ்தமாகலான்னு அவருக்கு தெரியறது. அப்போ நாராயண பட்டத்திரி சொல்ற, எல்லாம் குரு தட்சிணையா அதை நான் ஏத்துக்கிறேன். எனக்கு சின்ன வயசு தானே சுவாமி, நான் உங்கள்ட்ட இருந்து நான் அதை ஏத்துக்கிறேன், நான் எனக்கு ஸ்வஸ்தம் பண்ணின்றேன், நான் எனக்கு சின்ன வயசு தானே, எனக்கு சரியாயிடும், எனக்கு நீங்க அதை மாத்தி கொடுங்கோ, உங்களுடைய அந்த நோய, அந்த கர்மா இத நீங்க எனக்கு மாத்துங்கோ அப்படின்னு கேக்குறார். கேட்டோன்னா சரின்னு அந்த மாதிரி அவர் பண்றார். அப்படி பண்ணின உடனே கொஞ்ச நாள் பார்த்தேன்னா இவர் ஸ்வஸ்தமாயிண்டே வர்றார். அச்சுத பிஷரொட்டி ஸ்வஸ்தமாயிண்டே வர்றார். அங்கே நாராயண பட்டத்திரிக்கு அவர் என்ன எதிர்பார்த்தாரோ அதுக்கு மாற்றா நாளுக்கு நாள் அவருடைய நோய் அவருக்கு ரொம்ப மோசமாயிண்டே போறது. என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் அக்ரவேட் ஆயிண்டே போறதே வழிய அவரை கம்ப்ளீட்டா முடக்கி போட்டுடுது. சின்ன வயசு நம்மளால கொஞ்சம் கொஞ்சம் இப்பயுமே பார்த்தேன்னா நமக்கு பிசியோதெரப்பி எல்லாம் பண்ணி, அக்குபஞ்சர் பண்ணி, நம்மளால மெடிசின்ஸ் இது எல்லாத்தோடையும் நம்மளால திரும்ப ரிவைவ் ஆக முடியும். பேரலிசிஸ் வந்தாலும் we can come back, bounce back, அதுதான் உண்மை. அப்போ அந்த காலத்திலயும் அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இருந்திருக்கும். அவருக்கும் சின்ன வயசு. ஆனா அப்படியே எதிர்மாறா என்ன அப்படி ஒரு, ஏன் அப்படி ஒரு அவருக்கு வருத்தமா இருக்கு. நம்ம அப்படி நினைச்சுட்டு வாங்கினோமே, ஏன் நம்மள பகவான் இப்படி சோதிக்கிறார், இருக்க முடக்கிறாரு. ஒருத்தரை நம்ம நினைப்போம், ஒருத்தரை ஏன் கஷ்டப்படுத்துறாரு பகவான், இன்னும் மேல மேல அடிக்கிறானே, இன்னும் ஏம அவர்கிட்ட இருந்து இவ்வளவு கஷ்டப்படுத்தலைன்னா அவர்கிட்ட இருந்து இப்படி ஒரு, அது அவ்வளவு அற்புதமான ஒரு கிரந்தத்தை அவர்கிட்ட இருந்து வாங்கறதுக்காக அவர் அவ்வளவு படுத்திருக்கான். அதுதான் எந்த ஒரு காரியத்துக்கும் பின்னாடி என்ன ஏன் இவ்வளவு சோதிக்கிறேன்னா நம்ம அந்த தட் will make us very strong. நிஜமா அது உண்மையதான். அவன் கொடுக்கிற challenges we have to accept. Okay, நீ if we take it as a challenge from him, நீ என்ன சோதிச்சு பாக்குறியா, நீ என்ன அப்படி சோதிச்சா நான் உன்னை பக்தியா இருக்க மாட்டேன், நான் இதுல இருந்து மாறிடுவேன்னு நினைக்கிறியா, பாப்போம் உனக்காச்சு எனக்காச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் அப்படியா. ஆனா பலன் நிச்சயம் நம்மள டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம், கண்டிப்பா நல்லதுதான் கொடுப்பார். குழந்தைகிட்ட விளையாடி பாக்குற மாதிரிதான் அவர் நம்ம கிட்ட பண்றது எல்லாமே. அப்புறம் அந்த நாராயண பட்டத்திரி என்ன பண்றார், யாரோ சொல்றா குருவாயூரோட மகிமை தான் ஏற்கனவே கலியுகத்தோட ஆரம்பத்துல இருந்து வருது, வியாதியெல்லாம் சொஸ்தம் பண்றவர் அவர் அப்படின்னு. சோ அப்ப யாரோ சொல்றா, அந்த குருவாயூருக்கு போறேன்னு நினைச்சுக்கோ, குருவாயூருக்கு போகணும்னு நினைச்சுக்கோ, உனக்கு வியாதி ஸ்வஸ்தமாயிடும், அவன்கிட்ட வேண்டிக்கோ, அந்த குருவாயூரப்பனை வேண்டிக்கோ, உனக்கு ஸ்வஸ்தமாயிடும் அப்படின்னு ஒருத்தர் சொல்ல. அப்போ நம்ம குருவாயூர் கிளம்பி போகணும், அவனை போய் பார்க்கணும் குருவாயூரப்பனை அவர் மனசுல நினைச்ச அந்த நிமிஷத்துல இருந்து அவரோட வியாதி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா சரியாகிறதா. எப்படி பாருங்கோ, நான் உன்னை நோக்கி வரேன்னு அந்த அடி எடுத்து வைக்கிற அந்த நிமிஷத்துல இருந்து, அந்த தாட் வந்ததுல இருந்தே he is becoming better day by day. அப்ப என்ன பண்றார், கிளம்பலாம். ஒரு ஓணம் நாள் அன்னைக்கு அவர் கிளம்புறாரு அங்கேருந்து. சோ அப்ப கிளம்பும் போது, கிளம்புறதுக்கு முன்னாடி குருட்ட போய் பெர்மிஷன் வாங்கிக்கிறார். அவருக்கு நமஸ்காரம் பண்ணி அவரோட அனுமதியை வாங்கிக்கிறார் அச்சுத பிஷரொட்டிட்ட இருந்து. அதுக்கப்புறமா அவருடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் துஞ்சத்து எழுத்தச்சன் அப்படிங்கிறவர், அவர்கிட்ட போயிட்டு நான் மெசேஜ் அனுப்புறாரு அவருக்கு. நான் அந்த மாதிரி ஒரு ஆள் மூலமா சொல்லி அனுப்புறாரு, நான் குருவாயூர் போக போறேன்,
அப்படிங்கிற விஷயத்த அவனுக்கு அவர் ஃப்ரெண்ட் அவர் வந்து அவர்கிட்ட சொல்லி அனுப்புறார். அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த வார்த்தை வந்து மலையாளத்துல சொல்லுமா மத்ஸ்யம் தொட்டு கூட்டுக அப்படின்னு சொல்றா, இல்ல மத்ஸ்யம் தொட்டு தொடங்கு அப்படின்னு சொல்றா. அதாவது என்னன்னா ஸ்டார்ட் வித் த ஃபிஷ் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை மத்ஸ்யத்தை வச்சுட்டு ஆரம்பிச்சு அத நாக்குல வச்சு ஆரம்பி அப்படிங்கிற அர்த்தமா அந்த ஒரு மீனிங் வர மாதிரி அவர் ஒரு வார்த்தை சொல்லி அனுப்புறார் செய்தியை. அந்த சொன்ன போன ஆளுக்கு இப்படி என்ன சொல்லி அனுப்புறாரு அப்படின்னு தான் இருக்கு. ஆனா நாராயண பட்டத்திரிக்கு புரியுறது, ஏன்னா அவர் அவ்வளவு சாஸ்திரம் எல்லாம் படிச்சதுனால மத்ஸ்யாவதாரத்துல இருந்து எல்லா அவதாரத்தை பத்தியும் எழுத சொல்றார். அந்த குருவாயூரப்பனை போய் தரிசனம் பண்ணிட்டு அவர் மேல எழுத சொல்றார், தன்னன்னு புரிஞ்சுக்கிறார். குருவாயூருக்கு போறார், சுவாமிய தரிசனம் பண்றார், கண் குளிர தரிசனம் பண்றார், சுத்தி வர்றார், நமஸ்காரம் பண்றார். அங்கே அவருக்கு நேர தியானத்துல உட்கார்றார். அப்படியே பாகவதத்தை படிச்சு அவர் மனசுல என்ன நினைக்கிறார், 18,000 ஸ்லோகம் கொண்ட ஸ்ரீமத் பாகவதம் வியாசர் எழுதினது. அந்த பாகவதம்ங்கிறதே என்னன்னா பகவானுடைய மகிமையையும் அவர் மேல நம்ம வைக்கிற பக்தியினோட பலனையும் சொல்றதுதான் பாகவதம். மகாபாரதத்தோட கதைகளும் இருக்கு, அதுக்கு பூர்வமான பகவானோட எல்லா அவதாரங்களும் இருக்கு அதுல. அதாவது சிருஷ்டியோட ஆதியிலேருந்து ஆரம்பிச்சு எல்லாம் இருக்கு. ஆனா அதோட எசன்ஸ் என்ன, பக்தி பக்தி பக்தி. சோ அப்ப அவருக்கு என்ன தோன்றது, இந்த பாகவதத்தை அப்படியே படிச்சு அதோட சாராம்சத்தை நம்ம கொடுத்தா என்ன, எழுதினா என்ன அப்படின்னு தோன்றது. சோ அப்ப ஸ்ரீமத் பாகவதத்தை டெய்லி அவர் படிக்கிறது, அங்க உட்கார்ந்து இந்த சுவாமியை தியானம் பண்றது, ஸ்ரீமத் பாகவதத்தை அப்படியே அத்தியாயனம் பண்றது, பண்ணிட்டு அது தன்னுடைய இதுல வந்து ஸ்லோகங்களா 10 ஒரு நாளைக்கு 10 ஸ்லோகம் வீதம், கிட்டத்தட்ட சிலது கூட குறைச்சு 11 12 இருக்கலாம். சோ 10 ஸ்லோகங்களா தினமும் எழுதுறது அப்படின்னு மனசுல ஒரு முடிவோட அவர் ஆரம்பிக்கிறார். தசகம் அப்படின்னா தசனா 10 ஸ்லோகங்கள் அடங்கிய ஒரு தொகுப்பு, அதான் தசகம். சோ இதுல ஒரு சாப்டர் ஒன்னொன்னையும் தசகம் அப்படின்னு சொல்லுவோம். நாராயணியத்துல மொத்தமா 1036 ஸ்லோகங்கள். அந்த அப்படி முதல் நாள் எழுதிட்டார். அன்னைக்கு கிடைக்கிற சுவாமி கோவில் அவருடைய அந்த கோவில் பிரசாதம் தான் அன்னைக்கு, அந்த நைவேத்தியம் தான் பிரசாதம் அவருக்கு அன்னைக்கு சாப்பாடு. அப்படியே சாப்பிட்டுட்டு அது கண்டினியூ பண்றார். கோவில் மூடுற நேரத்துல அந்த கோவிலுக்கு வெளியிலேயே அப்படியே படுத்துக்கிறார். சோ ஃபர்ஸ்ட் டே ஆயிடுது. செகண்ட் டே இதே மாதிரி சுத்தி வர நமஸ்காரம் பண்றார், ஆனந்தமா தரிசனம் பண்றார், நேருக்கு நேரம் உட்கார்ந்துக்கிறார், தியானம் பண்றார், பாகவதத்தை படிக்கிறார், எழுதுறார், அங்கே இப்ப சாப்பிடுற அந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிடுறாரு, அங்கேயே வெளில படுத்துக்கிறார். 2 நாள் ஆச்சு. நன்னா இருந்தார், ரொம்ப ஹாப்பி அவருக்கு, அப்படியே திருப்தியா இருந்தது. இப்படியே கண்டினியூ ஆயிடும் அப்படின்னு நினைக்கும் போது 3வது நாளைக்கு திடீர்னு உடம்பு ரொம்ப மோசமாயிடுச்சு. அப்படியே என்ன பண்றதுனே புரியல, அவரால் அசைக்கவே முடியல உடம்ப. இவ்வளவு நன்னா இருந்தோமே, இன்னைக்கு இப்படி என்ன ஆயிடுத்துரா நமக்கு அப்படின்னு அவர் அப்படியே தூக்கி கொண்டு வந்து அவரோட பிரதர் தான் கூட்டின்னு வர்றார். கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. அவரால் ஒண்ணுமே பண்ண முடியல. கழுத்தை இப்படி அசைச்சு கூட சுவாமியை பார்க்க முடியாத இடத்துல, ஏன்னா நேருக்கு நேரம் போட முடியாதே, ஒரு பக்கமா போட்டிருக்கா. அப்படி ஒரு நிலைமை. அப்ப பாக்குறாரு, மக்கள்லாம் வரா, அப்படியே கூட்டமா வரா, அவரை சுத்தி வரா, நமஸ்காரம் பண்றா, அவர் பெருமைகளை பேசுறா, அவரோட தர்சனத்தை கண் குளிர பாக்குறா. அப்போ அவருக்கு வருத்தமா இருக்கு, என்னடா குருவாயூரப்பா என்ன இப்படி பண்ணிட்டியே, இவாள்லாம் எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்கா அப்படின்னு அவர் மனசுல ரொம்ப வருத்தப்படுறாரு தன்னுடைய நிலைமையை நினைச்சு. நமஸ்தே, ஹரி ஓம். ஜஸ்ட் இன்னைக்கு ஸ்டோரி செஷன் கோயிங் ஆன், பானுஜி அண்ட் அன்னபூர்ணாஜி. சோ அப்படி நினைக்கும் போது பாக்குறப்ப அவருக்கு சுவாமிகிட்ட வேண்டிக்கிறார், என்னோட வியாதிய சரி பண்ணிட, என்னென்னமோ அற்புதம் பண்றிய, உனக்கு இது மட்டும்தான் பண்ண முடியாது, இத பண்றது கஷ்டமா அப்படின்னு. சாமதான பேத தண்டம் மாதிரி எல்லா முயற்சியும் பண்ணிப்ப, என்னோடது சரி பண்ணிட, உன்னால முடியாதா, உனக்கு எஞ்சி கேக்குற, சரி பண்ணிட, இவரு சரி பண்ண சொல்லிட்டேன். ஆமா, நீ சரி பண்ணல எனக்கு ஒண்ணும் இல்லப்பா, உனக்குதான் கெட்ட பேரு, நீ சரி பண்ணலன்னா ஒன்னதான் எல்லாரும் சொல்லுவா, என்ன ஒண்ணு சொல்ல மாட்டா, நீ பாரு, நீ சரி பண்ணலன்னா பாரு, அப்புறம் விடு, அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி. அப்படியே ஒரு இந்த லெவல்ல இருந்து அந்த லெவல் வரைக்கும் 3rd தசகம் பார்த்தேன்னா அந்த பக்தியோட அந்த பல பாவம், அந்த புலம்பலோட நம்ம எல்லாரோட நம்ம மனசுல எப்படி அவன்கிட்ட அழுவோம், கோச்சிப்போம், எப்படி நம்ம கஷ்டத்துல நம்ம அவன்கிட்ட எப்படி புலம்புவோமோ, we can visualize the same thing. அந்த அவரோட 3rd தசகத்துல அவரோட புலம்புல நம்ம பார்க்கலாம். 10 ஸ்லோகஸ் புலம்பிட்டு சேன் ஆயிடும் அவருக்கு, போரும், என்ன இனிமே எப்ப நீ என்ன ஸ்வஸ்தம் பண்றியோ பண்ணு,
நான் இனிமே உன்கிட்ட கேட்க போறது இல்ல. கேட்பார், ஒரு தசகத்தோட எண்டுல மட்டும் கேட்பார். உன் பெருமையை மட்டும் பாட போறேன். உனக்கு எப்போ அது முதல்ல புலம்பினார்ல, இனிமே நான் புலம்ப போறது இல்ல, அதுதான் சொல்றேன். நான் இனிமே உன்கிட்ட புலம்ப மாட்டேன். நான் பாட்டுக்கு உன் பெருமையை பாடிட்டே இருக்கேன். உனக்கு என்னைக்கு என்ன சரி பண்ணணும்னு தோன்றதோ பண்ணு அப்படின்னு அவர்கிட்ட விட்டுடுற. 3வது தசகத்துல 3வது நாள் தினமும் ஒரு தசகம் 10 ஸ்லோகம்னா 3வது நாள் ஆரம்பிச்சு 100வது நாள் 99வது நாள் வரைக்கும் அவர் அதே நிலைமையோட. ஆனா அவரோட வார்த்தைகள்ல இருக்கிற குதூகலமும் சந்தோஷமும் ஆனந்தமும் நம்மள தொத்திக்கும். அவ்வளவு வியாதியோட அசைய முடியாம இவர் சொல்ல சொல்ல அவர் பிரதர் எழுதுவார். அப்படி இருந்த ஒருத்தரா இவ்வளவு கொண்டாடி தீர்த்திருக்காரே கிருஷ்ணனை அப்படின்னு நமக்கு தோணும். அப்படியா? அதாவது நம்ம உடல்நிலைக்கோ நம்ம அவனை கொண்டாடுறதுக்கு ஒரு தடை கிடையாது, அதுக்கு தடை கிடையாது. நம்மளோட மனநிலை ஆனந்தமா அவனை கொண்டாடுறதுக்கு அது இந்த உடம்பு நிலையோ போல. முதல்ல சொல்வார், எனக்கு நன்னா பண்ணிட்டேன்னா உன்னை இன்னும் நான் கொண்டாடுவேன்ல அப்படிம்பார். அது நீ பண்றத பண்ணு, அது உன்கிட்டயே நான் விட்டுட்டேன், உன்னை நான் கொண்டாடின்னு மட்டும் இருக்கேன்னு அதுக்கப்புறம் கொண்டாடுறார். அப்படி கொண்டாடுறார். அததான் நம்ம பார்க்க போறோம். அப்படியாக பண்ணும் பொழுது 99வது தசகம் வரைக்கும், இந்த 100th தசகம் வர அன்னைக்கு 100வது நாள் அவருக்கு அந்த மாடு மேய்க்கும் சிறுவனாக, மாயா மானுஷ விக்கிரகனாக, மதன கோபால மூர்த்தியாக அவனுக்கு காட்சி கொடுத்து பிரத்யட்சமாயி அவரோட வியாதிகளையும் அவரோட அவருக்கு இருந்த அந்த நிலையும் ஸ்வஸ்தம் பண்றார். அதுக்கப்புறம் அவருக்கு லாங் இயர்ஸ் அப்படி இருந்திருக்கார். அவ்வளவு வருஷங்கள் அவர் அத்தனை புஸ்தகம் எழுதியிருக்கார். தன்னுடைய 60வது வயசுக்கு மேல கூட பிரக்ரியா சர்வஸ்வம்ங்கிற புஸ்தகம் எழுதியிருக்காரு. அவ்வளவு அப்படி இருந்திருக்கார். சோ அப்படி அவரை சரியாக்கி அவர் அவ்வளவு நன்னா அவர் ஆயுளோட அவ்வளவு நன்னா அவரை வச்சிருக்கார், பகவான் பண்ணி வச்சிருக்கார். அந்த அவ்வளவு அதான் அந்த மகிமை இந்த நாராயணியத்துக்கு. அந்த ஏற்கனவே அவர் he is famous for curing the diseases. இதுல he again proves இவனோட நாராயண பட்டத்திரிங்கிற என்னோட பக்தனோட வியாதியை சரி பண்ணி காமிச்சிட்டேன் பாருன்னு நமக்கு காமிக்கிறார். அந்த பக்திக்கு நான் பதில் கொடுத்துட்டேன் பாரு. அது மட்டும் இல்ல, இந்த 99 அவர் தன்னை அவனுக்கு முன்னாடி உட்காந்து அவனை பார்க்க முடியல. ஆனா எப்படி இருக்கும், இப்ப கூட அவர் உட்கார்ந்து இருக்கிற இடம் நாராயண பட்டத்திரி இருந்த இடம், அவர் அமர்ந்திருந்த இடம் அந்த இடத்துல இருக்கும், அந்த போர்டு இருக்கும். அங்கேருந்து அவர் சுவாமி தெரியாது, ஏன்னா இவருக்கு தான் கழுத்து அசிச்சு கூட பார்க்க முடியாது. ஆனா நீ பார்க்காட்டேன், நான் பார்க்கிறேன்னு ஒண்ணு தலையை சாட்சின்னு சொன்னதா சொல்லுவான். அப்படியாக இது இட் இஸ் ஃபுல் ஆஃப் கான்வர்சேஷன் மெத்தட். இந்த ஸ்லோகம் பகவான் நம்ம எல்லா ஸ்லோகமே ஸ்துதி தான். ஆனா இது எப்படி தெரியுமா, நீ பண்ணடா, நீ அப்படி பண்ண தெரியுமா, நீ இப்படி பண்ண தெரியுமா, நீ அது செஞ்ச தெரியுமா அப்படின்னு அவன்கிட்ட பேசுற மாதிரியே. அப்படிதான் இவர் ஒருத்தர் மட்டும்தான் பேசிட்டு இருந்தாரா? இல்ல, பகவானும் பதில் சொன்னார், அங்கங்க பதில் சொன்னார். சந்தேகம் வரும்போதெல்லாம் தீர்த்து வச்சார். நரசிம்ம அவதாரத்துல கர்ஜனை பண்ணார், தூணை பொழக்கிறதுன்னு சொன்னோன்னு கர்ஜனை பண்ணி காமிச்சார். ராமாவதாரத்துல அவ சீதைட்டேந்து அந்த சூடாமணி எடுத்துன்னு கொண்டு வந்துட்டார் அனுமான். அதை உங்ககிட்ட கொடுத்தாருன்னு எழுதுறார். அந்த சான்ஸ்கிரிட்ல எப்போதுமே அந்த சந்தம் அதுல கரெக்டா அமையணும். ஒரு லெட்டர் தான் எழுதணும். ராமன்ட்ட கொடுத்தாருன்னு எழுதினா ராமன்னு வந்துருமே, என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது யார்கிட்ட அப்படின்னு உள்ள கேட்டுதான், யார்கிட்ட அப்படின்னு ஒரு குரல் வந்துதான். அப்போ உடனே டக்குன்னு உங்ககிட்ட கொடுத்தார் அப்படின்னு இருக்கு. உடனே ஓ உங்ககிட்ட கொடுத்தார் அப்படின்னு அப்படின்னு ஒரே ஒரு சிலபல்ல அழகா அதை முடிச்சிருப்பார். சுந்தரகாண்டத்தை எழுதி முடிச்சிருப்பார். சோ அந்த மாதிரி அந்த இடத்துல சொன்னாராம். அது ஒரு விதமா சொல்றா. இந்த உங்களுக்கு இந்த புக்க படி 2 விதமான ஸ்டோரி போட்டிருக்கு. ஒரு இது எல்லாமே செவி வழி செய்திகள் தானே நமக்கு. சோ அப்ப 2 விதமான செவி வழி செய்திகளா வரதுல யார்கிட்ட அப்படின்னு கேட்டு இவர் உங்ககிட்டன்னு எழுதி முடிச்சதா ஒரு கதையும், இன்னொரு கதை எங்கிட்டயா, அப்படியா, எங்க இருக்கு, எங்கிட்ட பாரு, இருக்கா பாரு, எடுத்துக்கோ அப்படின்னு அவர் சொன்னதாகவும் 2 விதமான வேர் இஸ் இட், ஓ he gave me where is it அப்படின்னு அவர் கேட்டதா. அதாவது பதில் சொல்லிட்டே இருக்கார் உள்ளேந்து. அவருக்கும் இவருக்குமான பர்சனல் அப்படி கான்வர்சேஷனாவே போயிட்டு இருக்கு ஒன்னொன்னும். கிருஷ்ணாவதாரத்துல ஒரு இடத்துல தயிர் பானையை கிருஷ்ணன் உடைச்சாங்கும் போது கல் எடுத்து உடைச்சான்னு பாகவதத்துல இருக்கும் போது இவர் குச்சி அந்த தயிர் மத்தால உடைச்சிட்டான்னு இவர் எழுதிடுவார். அவர் அப்ப உள்ளேன்னு சொல்லுவாராம் கிருஷ்ணன்,
நான் உடைச்சது கல்லாலதான். ஆனா அதை விட இதான் ரொம்ப லாஜிக்கலா கரெக்டா இருக்கு, நீ எழுதினது இதே இருக்கட்டும் அப்படின்னு. அதாவது நமக்கு வந்து த லிபர்ட்டி ஆஃப் ரைட்டிங் அப்ப அதனாலதான் நம்ம பாக்குறோம் துளசிதாசரோட ராமச்சரித்த மானஸ்க்கும் வால்மீகி ராமாயணத்துக்கும் சேஞ்சஸ் இருக்கும் கொஞ்சம். கம்பராமாயணத்தை அவர் தன்னோட வெர்ஷன்ல நம்மளோட இதுல இவர் அழகா சொல்லியிருப்பார். அப்படியாக அது இருக்கும். என்னன்னா பொயட்டிக் லிபர்ட்டி தட் வி டேக். அது அது அவர் அலோ பண்றார், பகவான் சொல்றார் நீ பண்ணு அப்படின்னு. அந்த மாதிரி ஒன்னொன்லியும் பகவான் அவர் கூட பேசிண்டு அவரை பிரத்யக்ஷம். அதனால்தான் இந்த இந்த நாராயணியத்துக்கு இவ்வளவு மகிமை. அவரே அப்ரூவ் பண்ணது அவரை அப்படிங்கிற மாதிரி. கடைசியில அவர் சொல்றார், உன்னோட இந்த உன் மேல எழுதின நான் இந்த புஸ்தகம், இந்த 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 கிரந்தம் இது வந்து உன்னுடைய அருளுக்கு பாத்திரமாகட்டும். உன்னுடைய அருளுக்கு பாத்திரமானது மட்டும் இல்ல, யாரெல்லாம் உன் பெருமைகளை உன் மகிமைகளை உன்னுடைய லீலைகளை சொல்ற இந்த கிரந்தத்தை படிக்கிறாளோ அத்தியனம் பண்றாளோ கேட்கிறாளோ அவளுக்கு நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் பரம சௌக்கியத்தையும் கொடு குருவாயிரப்பான்னு கேட்டு முடிக்கிறார். சோ அப்படிப்பட்டதான இந்த நாராயணியத்தை பத்தி அடுத்த கிளாஸ்ல தியான ஸ்லோகத்துல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். இந்த குருவாயூரப்பனை பத்தி நாராயணியம் எழுதினது இவர்னா அதை எல்லாருக்கும் கொண்டு சேர்த்தது சேங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர். அவர் வாழ்க்கையில அவ்வளவு அற்புதங்கள் பண்ணியிருக்காரு பகவான். அவருக்கு இருந்த நோய் ரொம்ப காலமா இருந்தது, இந்த நாராயணியத்தினால சுஸ்தமா இருக்கு. அவர் யாராத்துல போய் உட்கார்ந்து சப்தாகம் பண்ணிருக்க, ஒரு டாக்டரோட ஒய்ஃப்க்கு பேரலிசிஸ் வந்து அவ உடனே இவரை வந்து சப்தாகம் பண்ண சொல்லியிருக்கா. அவ ஆத்துக்கு வந்து 4வது நாள் அவ எழுந்துக்க நடக்க ஆரம்பிச்சுட்டாளாம். கடைசியா 7வது நாள் முடிக்கும் போது அவளே எல்லாருக்கும் எல்லாமே சர்வ் பண்ற அளவுக்கு அவ ஸ்வஸ்தமாயிட்டாளாம். அப்படி ஒரு மகிமை இது நடத்தி காட்டியிருக்கார் குருவாயூரப்பன். அதே மாதிரி வேற ஒருத்தருக்கு அவர் செங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதரும் இதற்கு கமெண்ட்ரி எழுதியிருக்கார் நாராயணியத்துக்கு. அது மாதிரி எழுதினே வரும்போது ஒரு சாப்டருக்கு வந்து முன்னாடி எழுதணும், ஒரு அனிக்டோட் எழுதிட்டு அந்த சாப்டர் பத்தி எழுதணுங்கும் போது அதுக்கு சூட்டபிளான ஒரு இன்சிடென்ட் யோசிக்கிறார். அவருக்கு எதுவும் கிடைக்கலங்கும் போது கரெக்டா அவரோட ஃப்ரெண்ட் வந்து சொல்றார், என்னுடைய ஒய்ஃப்க்கு உடம்பு முடியாத போது யாரோ வந்து சொன்னாலாம், பட்டு கௌபீனம் சாத்துறேன் அப்படின்னு, குருவாயூரப்பனுக்கு பட்டு கௌபீனம் சாத்துறேன்னு வேண்டிக்கோ, உன் ஒய்ஃப்க்கு உடம்பு சரியா போகும்னு. அதே மாதிரி வேண்டிண்டு சரியான ஒரு ட்ரீட்மெண்ட்ல அவ குணமானான்னு அந்த விஷயம் அந்த கதையை சொல்லவும், அப்படி அவர் நம்மளோட ஒரு மனசோட அந்த விருப்பங்கள் ஒண்ணுனையும் அவர் அப்படியே அதே மாதிரி ஒரு நாளைக்கு அவருக்கு தோணித்தான், செங்காலிபுரம் அனந்தராம தீட்சத்திற்கு நான் குருவாயூர் போன போல இருக்கு, ஐஷன் போறேலா போலாமா அப்படின்னு தான் யார்கிட்ட தங்கியிருக்காளோ யாராத்துல தங்கியிருக்காரோ அவங்க கேட்டாரோ. அதனால என்ன போலாமே அப்படின்னு அவ கிளம்பி போறா. 7 மணி இருக்கும். அங்க ஆல்ரெடி அவ்வளோ கும்பல் உட்கார்ந்து இருக்கான் கோவில்ல, பஜனை பண்ணிட்டு இருக்காளாம் 4 மணிலேருந்து. என்னன்னா அவளுக்கு வந்து மெசேஜ் வந்துதான், செங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர் இங்க வரார், அவர் வந்து 7 நாளைக்கு சப்தாகம் பண்ண போறாரு உங்களுக்குங்கிற மாதிரி யாருக்கோ ஒரு மனசுல அந்த ஒரு செய்தி அது மாதிரி வந்து அது கிடைச்சு. இவர் யாருக்கும் சொல்லல, இவர் போய் சுவாமியை பார்க்கணும்னு தான் போறாரு. ஆனா சுவாமி என் பக்தன் வரான், உங்களுக்கு அவன் மகிமையை சொல்றேன், 7 நாளைக்கு உங்களுக்கு அவன் உட்கார வச்சு பேச வைக்கிறேன், கேளுங்கோ, அது ஆனந்தத்தை அனுபவிங்கோன்னு சொன்ன மாதிரி அந்த வார்த்தையை கேட்டு அப்படி சிலிர்த்து போனாராம். 7 நாள் அங்கேயே தங்கி பாகவத சப்தாகம் பண்ணிட்டு வந்தாராம் நான் செங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர். சோ இப்படியாக நிறைய கதைகள், நிறைய மகிமைகள். இங்க படிக்கிறவாளே ஒவ்வொருத்தரும் தன்னுடைய ஆனந்தத்தை அனுபவத்தை முடிக்கும் போது இவ்வளவு ஒரு they have shared a lot அப்படிங்கறது கண்கூட பார்த்தோம். சோ இது வந்து ஒரு பக்கம் நம்மளுக்கு ஒரு இதுக்காக, ஏன்னா ஆரம்பிக்கும் போது நம்ம ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட நமக்கு இருக்கிற இது ஸ்வஸ்தமாயிடாதா, நமக்கு இருக்கிற உடம்பு இல்ல நமக்கு இருக்கிற அந்த மனக்குறை போயிடாதா, எல்லாருக்கும் இருக்கும். அந்த ஒரு பிரார்த்தனைகளோட ஆரம்பிச்சா கூட ஒரு ஸ்டேஜ்ல அதெல்லாம் ஒதுங்கி சைட்லைன் ஆயிடும் அந்த பிரார்த்தனைகள் கூட. ஒன்னு அனுபவிக்கிறேனே அந்த ஆனந்தத்துக்கு ஈடா வேற என்னடா இருக்கு கண்ணா அப்படின்னு நம்ம சொல்ற அளவுக்கு we will get immersed in that. அதான் சுப்ரீம் பிளிஸ்ல அந்த அமிர்தமே ஒரு கடலா இருந்தா அந்த கடல்ல மூழ்க போறோம். நான் அடுத்த கிளாஸ் வெள்ளிக்கிழமை 11:30 to 12:30 இருந்து அப்ப ஆரம்பிக்கலாம். Now I complete this session. கல்யாண ரூபாய கலௌ ஜனானாம் கல்யாணதாத்ரே கருணா சுதாப்தே கம்மா
दिव्यायुध सत्कराय वातालयाधीश नमो नमस्ते नारायण 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 गुरुवायूरप्पा शरणम. Thank you all. Thank you. Ma'am, thank you.